Taste the Daily. பொள்ளாச்சி வழக்கில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது, ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் என ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அஇஅதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது, ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் ஸ்டாலின் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்டாலின் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என கடுமையாக விமர்சித்துள்ளார். கொடநாடு வழக்கில் வழக்கு பதிந்ததும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அஇஅதிமுக அரசு என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கொடும் குற்றம் புரிந்த கேரளாவைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர், ஜாமீன்தாரர் திமுகவை சார்ந்தவர். வெளிமாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பியுள்ளார். தான் ஆளும் கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சித் தலைவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானோ என்று கேட்க தோன்றுகிறது என விமர்சித்துள்ளார். அஇஅதிமுக வலியுறுத்தலை அடுத்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான 100 நாள் வேலை திட்டம், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் ஆகியவற்றிற்கான நிதியை விடுவித்தது என்பதை ஹம்பக், பித்தலாட்டம் என்று புலம்புகிறார் ஸ்டாலின் என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆக பெரிய ஹம்பக் என விமர்சித்துள்ளார். ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை தமிழ்நாட்டிற்கான அனைத்தையும் பெற்று தந்திருக்கின்ற இயக்கம் அதிமுக என்றும், தான் எப்போது மத்திய அமைச்சர்களை சந்தித்தாலும் மாநில நலன் குறித்து பேசுவேன், நிதிகளை கேட்டு பெறுவேன், அது என்னுடைய மாநில உணர்வு என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மறந்திருந்தால் டெல்லி விமான நிலையத்தில் நான் அளித்த பேட்டியை பாருங்கள். இருமொழி கொள்கை முதல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் வரை பல்வேறு மாநில கோரிக்கைகளை நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் கூறிதான் பேசுகிறோம் என்றெல்லாம் மாயக்கோட்டை கட்ட வேண்டாம் என ஸ்டாலினுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். இத்தனை நாட்கள் என்னால் நிதியை கேட்டு பெற முடியுமா என்று கேலி பேசியவர், நிதியை பெற்று தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இதுதானே ஓஜி பித்தலாட்டம் என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 39 எம்பிக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அஇஅதிமுக செய்துவிட்டதே என்ற வயிற்றெரிச்சல் முதல்வருக்கு இருக்கிறது போலும். மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத ஸ்டாலின் மாடலை 2026இல் நிச்சயம் மக்கள் ஏற்கப் போவது இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார்.